அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். அதோட நந்தினிக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வாசல் தொளித்து கோலம் போடலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லையா, அழகாக ஒரு கலர் கோலம் போடலான்னு பார்த்தேன். ஆனால் மேகம் பாருங்களேன், சும்மா கரு 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 கருன்னு வர்ண பகவான் நிற்கிறாரு. நான் நினச்சிக்கிட்டேன், சரி இன்றைக்கி நம்ம கோலம் போட்டாலும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவர் இறங்கி வந்துடுவார், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, சரி நம்ம எப்படியும் வீடியோ போடணும், அதுக்கு அவரையே நாம் காட்டி வீடியோ போடலான்னு சொல்லி அழகாக கேமராவை எடுத்துகிட்டு அந்த கருமேகங்களை எல்லாம் கேப்சர் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ணி நான் முடித்து உள்ளே போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா துளி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த துளியை நான் கேமராவில் எடுத்தால் அந்த துளி கண்ணுக்கே தெரியல. அப்புறம்தான் கை வச்சும் காமிச்சேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மலைச்சாரல் விழுகிறது தெரியவே இல்லை. அப்புறம்தான் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு காற்றடிச்சது. அந்த கருமேகங்கள்லாம் அப்படியே கிழக்க போக ஆரம்பிச்சிருச்சு. மழை கொஞ்சம் அப்படியே விடுற மாதிரி இருந்தது. சரி இப்போ டக்குன்னு ஒரு சின்னதாவது இன்றைக்கி கோலம் போட்டுடலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எனக்கு பொதுவாகவே வாசலை வெறுமனே விடுறதுக்கு மனசே வராதுங்க. ஒரு குட்டி கோலமாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கலர் கோலப்பொடியும் எடுத்து டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு தாமரை மட்டும் போட்டுட்டு, அதை பார்த்திங்கன்னா எப்போவும் ஃபோன் வச்சு அதை கேப்சர் பண்ணுவேன். இன்றைக்கி அதெல்லாம் கூட முடியல. ஏன்னா நான் போட ஆரம்பிக்கும்போது திரும்ப மறுபடியும் மழை வர மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் கோலப்பொடி வச்சு கடகடன்னு அவசரமாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு எப்போவும் கிடைக்காம போகாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருள் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தட்டி போகுதுன்னா, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை நடக்க வைக்காதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, அதாவது இது உனக்கு சரியல்ல, இதை விட நல்லது உனக்கு கிடைக்க போகுது, அதனால் பொறுமையாக அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான ஒரு நல்லது அது மூலிமா கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு அச்சச்சோ நம்ம நினச்சது நடக்கலையே, நம்ம கேட்டது கிடைக்கலையே அப்படின்னு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அது தப்பாக தான் போகும். அதனால் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எது ஒன்றும் ஃபைனல் வரைக்கும் கூட தட்டி போகும், நம்ம ரொம்ப மனசு விட்டுருவோம். அப்படி நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பொறுமையாக இருங்க. அதை விட சூப்பரான பெஸ்ட்டான விஷயம் நடக்கும்.